அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக ராசியின் அதிபதியான புதனுக்கு நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் ஜனவரி 5ஆம் தேதி முதல் வலுவாக ருணரோக சத்துருஸ்தானம் ஆகிய யோகஸ்தானத்தை சுக்கிரன் மிக வலுவாக சனியுடன் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய யோக வாய்ப்புகள் நிறைவாக உண்டு. எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் சனியுடன் யோகஸ்தானத்தில் இணைந்து வலுப்படுத்தக்கூடிய சுக்கிரனின் அமைப்பால் பல்வேறு வகையான நன்மைகளை ஜனவரி 5ஆம் தேதி முதல் அபரிவிதமாக சந்திப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உறுதியாக இந்த வேளையில் கன்னிராசிக்காரர்களை தேடி வருகிறது. ஏனென்றால் ராசியின் அதிபதியான புதனின் பார்வையில் நட்பு கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் புதனின் பார்வையில் சமகிரகமாக இருக்கக்கூடிய சனியுடன் இணைகிறாருங்க. ஆனால் சுக்கிரன் சனி இரண்டு கிரக நிலைகளும் ராசியின் அதிபதியான புதனை நட்பு கிரகங்களாக பார்க்கின்றன. ராசிக்கு சகாயமான கிரகங்களாக இருக்கின்றன. எனவே சகாயமான இரு கிரக நிலைகளும் யோகஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்தில் இணைவது முதன்மையான யோகத்தை அள்ளி கொடுப்பதற்கான வாய்ப்பை உறுதியாக கன்னிராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துகிறது. எனவே மிக பெரிய அளவிலான அதிரடியான முன்னேற்ற வாய்ப்புகளையும் வளர்ச்சியையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அற்புதமான மாற்றங்கள் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. அதிலும் குறிப்பாக இந்த வேளையில் திட்டமிட்ட பணிகள் அனைத்தையும் துல்லியமாக செய்து முடிக்கக்கூடிய வகையில் கன்னிராசிக்காரர்களுக்கு சனியுடன் இணையக்கூடிய சுக்கிரன் அபரிவிதமான மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். ஏனென்றால் நீங்கள் எதிர்பாராததை காட்டிலும் இந்த தருணத்தில் நவகிரகங்களிலே சுகாதிபதி என்று அழைக்கக்கூடிய சுக்கிரனின் அமைப்பு காரணமாக கன்னிராசிக்காரர்கள் பல மாற்றங்களை நிறைவாக சந்திப்பதற்கான வாய்ப்பு வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் மிக வலுவாக 6ஆம் இடத்தில் அமரக்கூடிய சுக்கிரன் தனது சப்தம பார்வையால் விரயஸ்தானமாகிய 12ஆம் இடத்தை பார்க்கிறாருங்க. 12ஆம் இடமான விரயஸ்தானம் புனிதமடைகிறது. எனவே பல்வேறு வகையான சுப விரயங்களை மேற்கொள்வதற்கான யோகம் நிறைவாக உண்டு. வீண் விரயங்கள் கட்டுக்குள் வரும். ஆரோக்கிய தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்கள் விலகுவதற்கான முதன்மையான யோகமும் இந்த வேளையில் தடை தாமதமின்றி உங்களை வந்து சேர்வதற்கான அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கிறது என்பதை தெளிவாகவும் துல்லியமாகவும் திட்டவட்டமாகவும் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பொதுவாகவே சுக்கிரன் ஜென்மம், அஷ்டமம், விரயம் போன்ற இடங்களில் அவ்வளவு நன்மைகளை சிறப்பாக அள்ளி கொடுக்க மாட்டார். ஆனால் மற்ற இடங்களில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் மிக சிறப்பான நல்ல வளர்ச்சியை முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க. எனவே யோகஸ்தானத்தில் சனியுடன் இணைவதால் ரெட்டிப்பு நன்மை உறுதியாக உண்டு. அதோடு மட்டுமல்லாது இந்த வேளையில் வலுவாக தசாபுதிகள் வலுவாக இருப்பின் சுக்கிர தசையோ அல்லது சுக்கிர புக்தியோ நடைபெறக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு உச்சபட்ச நன்மை உறுதியாக இந்த வேளையில் எந்தவிதமான தடையும் தாமதமும் இன்றி உங்களை வந்து சேர்வதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகளை அள்ளி கொடுக்கிறாருங்க. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவை முற்றிலும் விலகி மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக சந்திக்கக்கூடிய வகையில் பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் இந்த வேளையில் கிடைக்கிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் குடும்பம் சார்ந்த பணிகளில் உடல்நல ஆரோக்கியம் தொல்லைகள் உள்ளிட்ட பல சிரமங்களை அடிக்கடி சந்தித்து வந்த கன்னிராசிக்காரர்களுக்கு அவை அனைத்தும் கட்டுக்குள் வரும். எதிர்பார்க்கிறபடி உடல் நலமும் மனநலமும் திருப்திகரமாக அமையக்கூடிய வகையில் குடும்பத்தில் பல்வேறு வகையான மிக சிறப்பான நல்ல காரியங்களை சிறப்பாகவும் செம்மையாகவும் திறன்படவும் செய்து முடிப்பதற்கான முதன்மையான அதிர்ஷ்டயோக வாய்ப்புகள் நிறைவாக கிடைக்கிறது. எனவே பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் முற்றிலும் விலகும். அதோடு மட்டுமல்லாது முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்யக்கூடிய வகையில் புதிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் நிறைவாக அமையக்கூடிய ஒரு இனிமையான காலகட்டமாகவும் அமைய போகிறது என்பதை திட்டவட்டமாக கன்னிராசிக்காரர்களுக்கு உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். எனவே உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் எதிர்பாராத உதவி உங்களை தேடி உறுதியாக வரும். நிம்மதி அதிகரிக்கக்கூடிய வகையில் திடீரென திருமண வாய்ப்புகள், நல்ல வரன் கிடைத்து கைகூடுவதற்கான யோகம் வலுவாக கிடைக்கிறது. திருமண வயது வந்த ஆண் பெண் இருவருக்குமே கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பாக திருமண பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகளின் எதிர்பார்ப்புகள் மிக சிறப்பாக பூர்த்தி அடையுங்க.
அதோடு மட்டுமல்லாது கணவன் மனைவிக்கிடையே அன்பு அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் பல்வேறு வகையான காரிய தடைகளும் சிக்கல்களும் இந்த தருணத்தில் முற்றிலுமாக விலகும். உடல்நல ஆரோக்கியம் திருப்திகரமாக அமைவதோடு மட்டுமல்லாது குடும்பத்திற்கு அத்தியாவசியமாக தேவைப்படக்கூடிய அனைத்தையும் மேம்படுத்துவதற்கான முதன்மையான யோகம் உங்களுக்கு நிறைவாக கிடைக்கிறது. ஏனென்றால் குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசியமான மற்றும் அடிப்படையான பொருட்களை வாங்கி மகிழ்வதற்கான யோகமும் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது வீடு பராமரித்தல் உள்ளிட்ட சில சுப விரயங்களையும் இந்த தருணத்தில் மகிழ்ச்சியாக மேற்கொள்வதற்கான முதன்மையான யோகம் உங்களை தேடி வருகிறது. உத்தியோகம் சார்ந்த பணிகளில் மிக வலுவாக சனி 6இல் ஆட்சி பலம் பெற்றிருக்கும் போது அவருடன் இணைந்து சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் இந்த தருணத்தில் தடையில்லாமல் உங்களை தேடி வரும். எதிர்பார்ப்பதை காட்டிலும் அமோகமான அற்புதமான முன்னேற்ற வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக உண்டு. அது மட்டுமல்லாது கூடுதலாகவே பல்வேறு வகையான சலுகைகளும் முன்னேற்ற வாய்ப்புகளும் இந்த தருணத்தில் கன்னிராசிக்காரர்களுக்கு தாமாகவே வருவதற்கான முதன்மையான யோகம் உண்டு. தொழில்துறை வியாபாரத்துறையில் தினசரி முன்னேற்றத்தை நிறைவாக பெறக்கூடிய வகையில் இந்த தருணம் மிகவும் அற்புதமாக அமைய போகிறது. மார்ச் மாதத்திற்கு முன்னது வரைக்குமே பல நன்மைகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் கிடைக்கிறது. சந்தித்து வந்த பின்னடைவுகள் அனைத்தும் விலகி நிதி நிறுவனங்கள் உள்ளிட்டவற்றின் ஒத்துழைப்பும் சாதகமாக அமையும். எனவே நல்ல முன்னேற்றத்தை அபரிவிதமாகவும் ரெட்டிப்பாகவும் மார்ச் மாதம் வரைக்கும் அற்புதமாக சந்திக்கலாம். எனவே சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கலைத்துறையின் நாயகன் என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் யோகஸ்தானத்தில் சனியுடன் இணைந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாக அமையும். ஆரோக்கிய தொல்லைகள் சிறு சிறு உடல்நல குறைவுகள் போன்றவை விலகி பணியில் கலைத்துறை சார்ந்த பணியில் ஈடுபடுவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. வருமானத்தை உயர்த்தி கொள்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் உண்டு. அரசியல் சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய சிரமங்கள் சிக்கல்கள் முற்றிலுமாக விலகி அரசியலில் நல்ல முன்னேற்றத்தையும் சுமூகமான சூழ்நிலையும் இந்த தருணத்தில் சாத்தியக்கூறுகளை நன்மை நிறைந்தவையாக மாற்றிக்கொள்வதற்கான முதன்மையான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது மாணவர்களின் கல்வியில் நல்ல முன்னேற்றமும் எதிர்பார்க்கக்கூடிய வாய்ப்புகளும் சரியாக அமையும். விவசாயம் சார்ந்த பணிகளில் திட்டமிட்ட காரியங்கள் அனைத்தையும் கனகச்சிதமாக செய்து முடிக்க முடியும். விளைச்சலும் வருமானமும் அதிகரிக்கும். கால்நடை வளர்ப்பில் நல்ல முன்னேற்றத்தை இந்த தருணத்தில் நிறைவாக சந்திக்கலாம். பெண்மணிகளின் நலனை பேணி காக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக 6இல் சனி இணைந்திருப்பதால் பெண்மணிகள் தனியாக தங்களுக்கென ஒரு சிறப்பான திட்டத்தை செயல்படுத்துவதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. அது குடும்பத்தையும் தங்களுடைய வளர்ச்சியையும் நிறைவாக முன்னேற்ற பாதையில் ஈட்டு செல்வதற்கான முதன்மையான யோகத்தை இந்த தருணத்தில் கன்னிராசிக்கார பெண்மணிகள் சந்திப்பதற்கான யோகம் நிறைவாக கிடைக்கிறது. எனவே கன்னிராசிக்கார பெண்மணிகள் மனதிற்கு பிடித்த அத்தனை காரியங்களையும் சிறப்பாக மேற்கொள்ள முடியும். மேலும் இந்த தருணத்தை கன்னிராசிக்காரர்கள் மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள அம்மன் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தடைகள் அத்தனையும் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றமும் உறுதியாக கிடைக்கும்.